வணக்கம். செய்திச் சுருக்கம். ஸ்ரீரங்கத்தில் வழிபட்ட முதல் பிரதமர் மோடி. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராமரின் குலதெய்வமாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தரிசனம் செய்தார். காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்ற மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு சென்றடைந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்றார். வழிநெடுக மக்கள் மலர் தூவி மோடியை வரவேற்றனர். கார் கதவை திறந்து நின்றபடி மக்களை பார்த்து கை அசைத்து அவர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். பின் ரங்கநாதர் கோயிலில் பட்டர்கள் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை அளித்தனர். கருடாழ்வார், சக்கரத்தாழ்வார், கோதண்டராமர், ராமானுஜர் உள்ளிட்ட சன்னதிகளில் மோடி வழிபட்டார். மூலவர் உற்சவரை வழிபட்ட மோடி கம்பர் மண்டபத்தில் அமர்ந்து கம்ப ராமாயண பாசுரங்களை மனமுருகி கேட்டார். மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை. கோயில் யானை ஆண்டாளிடம் ஆசி பெற்று அதனை கொஞ்சி மகிழ்ந்தார். யானை மௌத்தார்கன் வாசித்து அசத்தியது. மோடிக்கு கோயில் தீர்த்தம் வழங்கி சடாரி வைத்து ஆசி வழங்கிய பட்டர்கள் அவருக்கு ரங்கநாத சுவாமி பிரசாதம் வழங்கினர். அயோத்தி ராமர் கோவிலுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சார்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் பிரதமர் இங்கு வந்ததில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வழிபாடு செய்த முதல் இந்திய பிரதமர் மோடி தான் என கோவில் தலைமை பட்டர் சுந்தர் கூறினார். காலை 11 மணி முதல் 12:40 வரை ஸ்ரீரங்கத்தில் சுவாமி தரிசனம் செய்த மோடி பின் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் புறப்பட்டு சென்றார். 22 புனித தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமியை தரிசித்த மோடி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி கும்பிட்ட பின் பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் சென்றார். ராமநாத சுவாமி கோவிலுக்கு காரில் சென்ற போது வழிநெடுகிலும் கூடியிருந்த கட்சியினர் பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். கோயிலுக்குள் பேட்டரி காரில் பிரதமர் மோடி சென்றார். அப்போது ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ராமநாத சுவாமி கோயில் அக்னி தீர்த்த கடலில் மோடி புனித நீராடினார். மகாலட்சுமி, காயத்ரி, யமுனா உள்ளிட்ட 22 புனித தீர்த்தங்களிலும் நீராடினார். கோயிலுக்குள் சென்று ராமநாத சுவாமியை கும்பிட்ட பின் பிரகாரத்தை வலம் வந்து வழி கோயிலில் பஜனை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
பல்வேறு மொழிகளில் நடந்த ராமாயண பஜனையை பிரதமர் மோடி தாளமிட்டு கேட்டு ரசித்தார். ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனத்தை முடித்துக் கொண்டு இரவு தங்குவதற்காக ராமகிருஷ்ண மடத்திற்கு சென்றார். இளம் பெண்ணுக்கு நடந்த கொடுமை மன்னிக்க முடியாதது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலை செய்த பட்டியல் சமுதாய இளம் பெண்ணுக்கு நடந்துள்ள கொடுமை கண்டிக்கத்தக்கது, மன்னிக்க முடியாதது. சக மனுஷியாக கூட மதிக்காமல் கொடுமை செய்த ஆண்டோ மதிவாணன் மனைவி மெர்லின் மீது நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் வழக்கு பதிந்துள்ளனர். ஆனால் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. வழக்கை நீர்த்து போகச் செய்ய அனைத்து திரைமறைவு வேலைகளும் நடப்பதாக தெரிகிறது. வழக்கிலிருந்து குற்றவாளிகள் தப்புவதற்கு தமிழக அரசும் போலீசும் அனுமதிக்கக்கூடாது. வேலைக்கார பெண்ணை கொடுமைப்படுத்தியவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் மீதும் வழக்கு பதிய வேண்டும். அனைவரிடமும் விசாரணை நடத்தி முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் கைது செய்ய வேண்டும். தவறு செய்த அனைவருக்கும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும். பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ராஜ்பவன் பெட்ரோல் குண்டு வீச்சு, என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல். சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்தவர் ரவுடி கருக்கா வினோத் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சென்னை பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அக்டோபரில் ஜாமீனில் வெளியே வந்த வினோத் கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசியதால் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அவர் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் 4வது முறையாக குண்டர் சட்டம் பாய்ந்தது. இந்த வழக்கு தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவுக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத்துக்கு எதிராக பூந்தமல்லி கோர்ட்டில் என்ஐஏ 680 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. கவர்னர் மாளிகை வலியுறுத்தியபடி ஐபிசி 124 பிரிவையும் சேர்த்து வினோத் மீது மொத்தம் 9 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஐபிசி 124 என்பது ஜனாதிபதி அல்லது கவர்னரை தாக்குதல் அல்லது தாக்க முற்பட்டதால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் பிரிவாகும். சிஎம் வீட்டில் இடி விசாரணை, கைதாகிறாரா ஹேமந்த் சோரன்? ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இங்கு சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டியதில் 100 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்ததாகவும் அதில் ஹேமந்த் சோரனுக்கு தொடர்பு இருந்ததாகவும் புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் ஹேமந்த் சோரன் மீது கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக விசாரிக்க அவருக்கு 7 முறை சம்மன் அனுப்பியும் பல காரணங்களை சொல்லி ஆஜராகாமல் இருந்தார். 8வது சம்மனுக்கு பதிலளித்த ஹேமந்த் விசாரணைக்கு ஆஜராவதாகவும் தனது வீட்டில் வைத்து வாக்குமூலம் அளிப்பதாகவும் கூறினார். இன்று ராஞ்சியில் உள்ள ஹேமந்த் வீட்டில் அமலாக்க அதிகாரிகள் விசாரணையை தொடங்கினர். இந்த வழக்கில் ராஞ்சி துணை கமிஷனரான ஐஏஎஸ் அதிகாரி சாவி ரஞ்சன் உட்பட 14 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையின் முடிவில் ஹேமந்த் சோரனும் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. அவரது ஆதரவாளர்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். அமலாக்கத்துறை அலுவலகம் ஹேமந்த் வீட்டுக்கு வெளியே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பரபரப்பான சூழலில் முன்னதாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் ஹேமந்த் வீட்டில் நடந்தது. அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து அப்போது விவாதித்தனர். சந்திரபாபு நாயுடு சென்ற ஹெலிகாப்டர் வழி தவறியதால் நடுவானில் பரபரப்பு. ஆந்திராவின் ராஜு மாவட்டம் அரக்குமலை கிராமத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு விசாகப்பட்டினத்திலிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டார். நடுவானில் பறந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர் வழி தவறி சென்றது. இதை கவனித்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பைலட்டிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து ஹெலிகாப்டர் சரியான பாதையில் திருப்பி விடப்பட்டு அரக்கு பகுதிக்கு சென்றது. பொதுக்கூட்டத்தில் சந்திரபாபு கலந்து கொண்டார். ஹெலிகாப்டர் வழி தவறியதற்கான காரணம் வெளியாகவில்லை.
ஆபத்தில் முடிந்த ஆடம்பரம், சிஇஓவுக்கு நேர்ந்த சோக முடிவு. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் சாப்ட்வேர் நிறுவனம் விஸ்டெக்ஸ். இந்நிறுவனத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பல நூறு ஊழியர்கள் குடும்பத்துடன் வந்திருந்தனர். நிறுவன தலைவர் விஸ்வநாத ராஜு தாட்லாவும் தலைமை நிர்வாக அதிகாரி சஞ்சய் ஷாவும் விழா மேடைக்கு இரும்பு கூண்டில் வந்திறங்கி ஊழியர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருவரும் கூண்டில் நின்றிருந்தனர். கிரேன் மூலம் மேடையை நோக்கி கூண்டு இறங்க துவங்கியது. அப்போது கூண்டை இருபுறமும் தாங்கி பிடித்திருந்த இரும்பு கயிறு அறுந்தது. கிட்டத்தட்ட 20 அடி உயரத்திலிருந்து மேடையில் வந்து விழுந்தது இரும்பு கூண்டு. ஒட்டுமொத்த ஊழியர்களும் அதிர்ச்சியில் அலறினர். தலைமை நிர்வாக அதிகாரி சஞ்சய் ஷா தலையில் பலத்த காயம் பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தார். நிறுவன தலைவர் விஸ்வநாத ராஜு பலத்த காயமடைந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். மும்பையைச் சேர்ந்த சஞ்சய் ஷாவும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த விஸ்வநாத ராஜா தாட்லாவும் விஸ்டெக்ஸ் நிறுவனத்தை 1999 துவங்கினர். வெள்ளி விழாவை பிலிம் சிட்டியில் சினிமா விழாவைப் போல பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் எதிர்பாராத விபத்தால் சோகத்தில் முடிந்தது.